Hi students, நம்ம இன்னைக்கு எல்லாரும் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஈக்குவேஷன்ன்றது என்ன முதல்ல? ஈக்குவேஷன்ஸ்ன்றது ஒரு எக்ஸ்பிரஷனை ஈக்குவல் டு 0 ஆர் ஈக்குவல் டு எனி கான்ஸ்டன்ட்னு எடுத்தா அது என்ன ஆயிடும்? அது ஈக்குவேஷன் வந்துடும். ஸோ ஒரு எக்ஸ்பிரஷன்ல எப்போ ஈக்குவல் டு 0 ஆர் கான்ஸ்டன்ட்னு இருக்கோ அப்போதான் நம்ம அதை ஈக்குவேஷன் சொல்லுவோம். இயர் இந்த ஈக்குவேஷன் வந்து லீனியர் ஈக்குவேஷன் நம்ம சொல்ல போறோம். ஏன் இது லீனியர் ஈக்குவேஷன்? எப்போ வந்து நம்மளோட அன்னோன் வேரியபிள் பவர் வந்து டிகிரி, தட் இஸ் டிகிரி வந்து 1ன்னு இருக்கோ அப்போதான் அந்த ஈக்குவேஷனை நம்ம லீனியர் ஈக்குவேஷன் சொல்லுவோம். இங்க என்ன இருக்குன்னா எக்ஸுங்கிறது ஒரே ஒரு அன்னோன் வேரியபிள். அப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு எத்தனை சொல்யூஷன் தான் நம்மளுக்கு கிடைக்கும்? ஒரே ஒரு சொல்யூஷன் தான் கிடைக்கும். அப்போ இங்க எப்படி நம்ம சொல்யூஷனை எடுப்போம்னா 2x = -6. So x = -6 divided by 2, x = -3. So linear equation in one variable சொல்லும்போது நம்மளுக்கு x க்கு ஒரே ஒரு வேல்யூ கிடைக்கும். இது நம்ம 7th and 8th standardல படிச்ச போர்ஷன். நம்ம 9thல என்ன பார்த்தோம்? linear equation in two variable. அதோட ஜெனரல் ஃபார்மட் எப்படி இருக்கும்? ax + by + c = 0 ன்னு இருக்கும். 9thல நம்ம எப்படி பண்ணோம்னா linear equation in two variable only representation in geometrically and number line, that is graph லையும் பண்ணோம், number line just நம்ம represent தான் பண்ணிருக்கோம். So linear equation in two variable ஏன் சொன்னோம்னா இங்க x and y இருக்கு, இந்த இடத்துலயும் x க்கும் y க்கும் என்ன இருக்குன்னா டிகிரி 1 தான் இருக்கு. எப்போ ஒரு ஈக்குவேஷன்ல டிகிரி 1ன்னு இருக்கோ அப்போ அது லீனியர் ஈக்குவேஷன். இங்க லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள், இது லீனியர் ஈக்குவேஷன் இன் டூ வேரியபிள். எப்போ ஒரு லீனியர் ஈக்குவேஷன் நம்மளுக்கு இருக்கோ அப்போ அதை நம்ம கிராஃப்ல ரெப்ரசன்டேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு என்னதான் கிடைக்கும்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் கிடைக்கும். இப்போ நார்மலா நம்ம இப்படி எடுக்கிறோம் 2x + 3y + 6 = 0. நம்ம இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம்ல இப்படி மாத்தி எழுதுவோம் கிராஃப்ல ரெப்ரசன்ட் பண்றதுக்காக =-6. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னா x க்கும் y க்கும் எனக்கு நிறைய சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ நான் எந்த நம்பர் எல்லாம் x க்கு போடுறேனோ அதுக்கு ரிலேட்டடா எனக்கு y க்கு வேல்யூ கிடைக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு லீனியர் ஈக்குவேஷன் ஒரே ஒரு ஈக்குவேஷன் கொடுக்கும்போது ஐ வில் கெட் மெனி நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ். இப்போ நம்மளோட 10th போர்ஷன்ல வந்து என்ன பார்க்க போறோம்னா pair of linear equation. அப்போ pair of linear equation சொல்லும்போது அங்க என்ன ஆகும்னா ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன் கொடுப்பாங்க. அப்ப ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன் சொல்லும்போது நம்மளோட ஜெனரல் ஃபார்மட் ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன்ஸ் எப்படி இருக்கும்னா a1x + b1y + c1 = 0. நெக்ஸ்ட் a2x + b2y + c2 = 0. இப்போ இந்த இடத்துல a1 a2 b1 b2 c1 c2 இதெல்லாமே நம்ம என்ன சொல்ல போறோம்னா நான் ஜீரோ கான்ஸ்டன்ட்ஸ், ஏதோ ஒரு நம்பர் அந்த இடத்துல இருக்க போகுது. அப்ப இது ரெண்டு ஈக்குவேஷன்ல எது நம்மளுக்கு காமனான அன்னோன் வேரியபிளா இருக்குன்னா இந்த எக்ஸும் இந்த ஒய்யும் தான். ஸோ அப்போ இந்த எக்ஸும் ஒய்க்கும் காமனா இருக்கிறதுனால நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணா நம்மளுக்கு எக்ஸுக்கும் ஒய்க்கும் காமனான ஒரு வேல்யூ வேணும். அப்போ இந்த காமனான வேல்யூ எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த ரெண்டு லைன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? எப்போ வந்து நம்மளுக்கு இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களோ அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணி கிராஃப்ல நம்ம கிராஃப் எடுத்தோம்னா அங்க என்ன கிடைக்கும்னா எனக்கு ரெண்டு லைனோட ஈக்குவேஷன் கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டு லைனோட ஈக்குவேஷன் வந்து என்னென்ன பாசிபிலிட்டிஸ்ல இருக்கும்னா அந்த ரெண்டு லைன்ஸ்ன்றது மேபி இன்டர்செக்டிங்கா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா கோஇன்சிடென்ட்டா இருக்கலாம், அப்படியே இல்லைன்னா பேரலா இருக்கலாம். ஸோ அப்போ ஒரு லைன் ரெண்டு லைன் கொடுத்தா அதுல மூணு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இன்டர்செக்டிங் லைன்ஸ், கோஇன்சிடென்ட் லைன், அதர்வைஸ் பேரலல் லைன். அப்போ மூணு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ இந்த மூணு பாசிபிலிட்டிஸ்ல இந்த லைன் இருக்கலாம். அப்படி இல்லை இப்போ நான் இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கும் சால்வ் பண்ணணும்னு சொன்னா அதுக்கு எனக்கு மொத்தம் 4 மெத்தடு சால்விங்க்கு இருக்கு. அந்த 4 மெத்தட் என்னென்னு பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் ஒன்று கிராஃபிக்கல் மெத்தட், அடுத்தது சப்ஸ்டிடியூஷன் மெத்தட், நெக்ஸ்ட் ஒன்று elimination method,
நெக்ஸ்ட் வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கிராஃபிக்கல் மெத்தடை பார்க்க போறோம். அப்போ கிராஃபிக்கல் மெத்தடுக்கு நம்ம சால்வ் பண்ணுறது ஆல்ரெடி நம்ம 9th ஸ்டாண்டர்டில் பண்ண அதே மெத்தடில் தான் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம புக்கில் இல்லாத ஒரு சம், ஈஸியான ஒரு அன்னோன் சம்ஸ் எடுத்து போட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். ஈஸியான சம்மா 2x plus 3y equal to 12, x minus y equal to 1. இப்போ இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு ஈக்குவேஷனாக எடுத்து டேப்லெட் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 2x plus 3y equal to 12. First we have to take the value for x equal to 0. x equal to 0 na irundha 2x 2 into 0 plus 3y equal to 12. So 0 plus 3y equal to 12. 3y equal to 12. Y equal to 4. For y equal to 0, two x plus 0 equal to 12. So 2x equal to 12. X equal to 6. For this equation, we have the table like this. X0, y equal to 4. Y0, x equal to 6. Similarly, we have to prepare the table for x minus y equal to 1. For x equal to 0, for y equal to 0, so the table is plot the points on the graph sheet. Plot the points on the graph sheet. 0, 4, 6, 0. Now draw the line, join the points. Next, x equal to 0, y equal to minus 1 and 1 equal to 1 and 0. They will intersect at 3, 2. So here the given two lines are intersecting lines. Therefore, it has one solution. The solution of these two lines is 3, 2. So the solution set we have to write like this. Solution set 3, 2. நம்ம புக்கில் இருக்கிற ஃபஸ்ட்டு சம் 3.1 இருக்கிற ஃபஸ்ட்டு சம்மு, அந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு 2 கேரக்டர்ஸ் இருக்கும். இப்போ நம்மளோட லீனியர் ஈக்குவேஷன், பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் சொல்லும் போது நம்மளுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக கொடுக்குற கொஷின்ஸில் எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு 2 ஈக்குவேஷன்ஸ் எடுக்கிற மாதிரி தான் கொஷின்ஸ் கொடுப்பாங்க. அப்போ அந்த 2 ஈக்குவேஷன்ஸ் எடுக்கணும்னா அந்த 2 ஈக்குவேஷனில் உங்களுக்கு 2 அன்னோன் இருக்கணும். கண்டிப்பாக அந்த 2 ஸ்டேட்மெண்ட் அங்கே இருக்கும். அந்த கொஷினில் இருக்க 2 ஸ்டேட்மெண்ட்டில் எது நம்மளுக்கு 2 அன்னோன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த கொஷினில் ஏஜ் சம்லையும் 2 கேரக்டர்ஸ் வரும். ஏஜ் சம்முன்னு சொன்னாலே நம்மளுக்கு அதில் 2 கேரக்டர்ஸ். ஸோ அப்போ இந்த சம்மில் என்ன அந்த 2 கேரக்டர்ஸ் பார்த்தா அப்தப்புனா அதுக்கப்புறம் ஒரு அவனோட டாட்டரு சம். அப்போ இந்த அப்தப்பும் டாட்டருக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அன்னோன் வேரியபிளை அசியூம் பண்ண போகிறோம். அப்தப்புக்கு நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், டாட்டருக்கு ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஏஜ் சம்முன்னு வரும்போது அதே மாதிரி நம்ம ஒரு 2 விஷயம் கவனிப்போம், ப்ளஸ் அண்ட் மைனஸ். எதுக்கெல்லாம் நம்ம வந்து ப்ளஸ் சைன் யூஸ் பண்ணுவோம்னு சொன்னால், இப்போ நம்மளுக்கு வந்து ஆஃப்டரு, என்ஸு, நவ்வு,
லேட்டர் இந்த மாதிரி வார்த்தைகள் வரும்போது நம்ம அடிஷன் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். இதே வந்து அகோ, பிஃபோர் இந்த மாதிரி லெஸ்ஸு அந்த மாதிரி வரும்போது ஸ்டேட்மெண்ட்டில் நம்மளோட எக்ஸ்பிரஷனில் வந்து மைனஸை யூஸ் பண்ணுவோம். இதில் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே ஏஜ் சம்முக்கு டேப்லெட் காலம் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம்னா எக்ஸ்பிரஷன்லேருந்து ஈக்குவேஷன் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் முதல்ல நம்ம டேப்லெட் ஃபார்மில் ஏஜ் ஆஃப்டர் நம்ம இது என்னவா அசியூம் பண்ண போகிறோம்? ப்ரெசன்ட் ஏஜில் ஃபஸ்ட்டு இருக்க போகிறோம். ஸோ அப்போ ப்ரெசன்ட் ஏஜ்னு அசியூம் பண்ணுறது எக்ஸ்ன்னும் டாட்டருக்கு ஒய்ன்னு அசியூம் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் அங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு கண்டிஷனில் 7 years ago. அப்போ நம்ம இப்போ என்ன பார்த்தோம்? அகோன்னு சொன்னாவே அகோவோ இல்லை பிஃபோரோ வந்தால் மைனஸ் சைன். ஸோ அப்போ இங்கே 7 years ago. அப்போ 7 years agoன்னு சொல்லும்போது அப்டப்புக்கும் 7 வயசு குறைஞ்சிருக்கும், டாட்டருக்கும் 7 வயசு குறைஞ்சிருக்கும். அப்போ இங்கே எக்ஸ் மைனஸ் 7, இதில் ஒய் மைனஸ் 7. நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 years from now. அப்போ 3 years from nowன்னு சொல்லலாம், இல்லை இதை நம்ம எப்படின்னு எடுத்துக்கலாம்? ஆஃப்டர்னு எடுத்துக்கலாம். ஆஃப்டருன்ற கண்டிஷன் வருதுன்னு சொன்னால் ஆஃப்டரு, நவ்வு இது மாதிரி கண்டிஷன்ஸ் வரும்போது நம்ம அங்கே ப்ளஸ்ன்ற சைனை எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ இங்கே என்ன ஆக போகுது? 3 வருஷம் கழிச்சு இவனுக்கும் ஏஜ் ஜாஸ்தியாக இருக்கும், டாட்டருக்கும் ஏஜ் 3 வயசு அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இங்கேயும் கண்டிஷன் x + 3, இங்கே கண்டிஷன் y + 3. ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த கொடுத்துருக்க டேட்டாஸ்லேருந்து டேப்லெட் ஃபார்ம் தான் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். தட் இஸ் ஏஜ் மட்டும் எடுத்திருக்கோம். இப்போ தான் நம்ம கண்டிஷனுக்கு போகணும். ஸோ 2 கண்டிஷன் கண்டிப்பாக இந்த ஈக்குவேஷன் கொஷினில் இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7 years ago I was 7 times old as you. ஸோ இங்கே முதல்ல யார் பேசுறது? அப்தப் tells his daughter. அப்போ அப்தப் தான் முதல்ல பேசுகிறான். அப்போ அப்தப் 7 years ago. அப்போ அப்தப்போட ஏஜ் இங்கே 7 years agoவில் என்ன இருந்ததுன்னா எக்ஸ் மைனஸ் 7. அப்தப் யார்கிட்ட பேசுகிறான்? டாட்டர் கிட்ட பேசுகிறான். அப்போ அப்தப்போட ஏஜ் எக்ஸ் மைனஸ் 7. அவன் டாட்டர் கிட்ட என்ன சொல்கிறான்? 7 years ago I was 7 timesன்னு சொல்கிறான். அப்போ 7 timesன்னு சொல்லும் போது 7 into y minus 7. ஸோ அப்போ இந்த ஒரு கண்டிஷனுக்கு ஒரு ஈக்குவேஷன் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம். தட் இஸ் ஒரு எக்ஸ்பிரஷன் நடுவில் ஈக்குவல் வந்துருச்சா, அப்போ நம்மளுக்கு இங்கே ஒரு ஈக்குவேஷனாக எழுதிருக்கும். அப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? எக்ஸ் தனியாக, எக்ஸ் அண்ட் ஒய் தனியாக, கான்ஸ்டன்ட் தனியாக எடுக்கணும். ஸோ அப்போ இதை முதல்ல சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் மைனஸ் 7 ஈக்குவல் டு 7y மைனஸ் 49. So x minus 7y equal to minus 49 plus 7. X minus 7y equal to minus 42. First exercise நம்ம graphically solve பண்ண போறோம். ஸோ அதனால முதல்ல இந்த கிராஃப் சால்வ் பண்ணால் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு ஈக்குவேஷனுக்கும் நம்ம டேபிள் ரெடி பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு நம்ம டேபிள் ரெடி பண்ணிக்கலாமா? x equal to 0ன்னு வைங்க. 0 minus 7y equal to minus 42. ஸோ அப்போ minus 7y equal to minus 42, y equal to 6. Next y equal to 0 இருந்தால் x equal to minus 7 into 0 equal to minus 42. So x equal to minus 42. இப்போ நம்மளோட டேபிளில் x, y minus 42, y 0 இருந்தால் x minus 42. இப்போ செகண்ட் கண்டிஷன் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம முடிச்சாச்சு, சால்வ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செகண்ட் ஈக்குவேஷனுக்கு செகண்ட் கண்டிஷன் பார்க்க போறோம். செகண்ட் கண்டிஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா
3 years from now shall be written shall be 3 times as old as you. அப்போ 3 years from now second condition இங்க இருக்கா? இங்க யார் சொல்றா? அப்தப் தான். அப்தப் tells to daughter. அப்தப்போட ஏஜ் இங்க என்ன இருக்கு? x plus 3 equal to 3 times ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன பண்ணுவோம்? டைம்ஸ் ன்னு வந்தாவே நம்ம மல்டிப்ளிகேஷன்ல இருக்கோம்னு அர்த்தம். அப்ப 3 into y plus 3. So x plus 3 equal to 3y plus 9. So x minus 3y equal to 9 minus 3. X minus 3y equal to 6. இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம டேபிள் ஃபார்ம் பண்ணலாமா? x equal to 0 இருந்தா y equal to minus 2. Y equal to 0 இருந்தா x equal to 6. So அப்ப இதோட டேபிள் எப்படி இருக்கும்? எனக்கு x 0 இருந்தா y minus 2, y 0 இருந்தா x 6. சரி, இப்போ இதை நீங்களே கிராஃப் ஷீட்ல ஃபார்ம் பண்ணிடுவீங்களே, ப்ளாட் பண்ணிட்டு லைன் டிரா பண்ணி பாருங்க. உங்களுக்கு என்ன மாதிரி லைன் வருது, என்ன சொல்யூஷன் செட்டுன்றத நீங்க உங்களோட கிராஃப் ஷீட்ல ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது தெரியுது. ஓகேவா? நம்ம சென்டர் சம்முக்கு போலாமா? கிராஃபை நீங்க வீட்ல போட்டு பார்த்துருங்க. இப்போ செகண்ட் சம்ல இதுலயே என்ன இருக்கணும்? நம்மளுக்கு ரெண்டு ஈக்குவேஷன் வேணும். ரெண்டு ஈக்குவேஷன் சொல்லும் போது ரெண்டு அன்னோன் வேணும். ஸோ அப்போ முதல்ல கொஸ்டினை நல்லா படிச்சுட்டு அதில் எது ரெண்டு வேர்டு காமனாக ரெண்டு சென்டென்ஸ்லேயும் வருதுன்னு பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, ஒரு கிரிக்கெட் டீம் இருக்கு. அதில் 3 bats 6 balls. அதோட காஸ்ட்ல எவ்வளோ இருக்கு? ₹3,900. அடுத்த கண்டிஷன்லையும் ஒரு பேட், that is he buys another bat and 3 more balls of the same kind, ₹1,300. ஸோ அப்போ ரெண்டு கண்டிஷன்லையுமே வந்து நம்மளுக்கு பேட் அண்ட் பால் தான் வருது. அப்போ நம்ம எதை எக்ஸ் அண்ட் ஒய்யா அசியூம் பண்ண போகிறோம்? பேட்டையும் பாலையும் தான் அசியூம் பண்ண போகிறோம். Cost of a bat equal to x. Cost of a ball equal to y. By given condition, our equation is 3x plus 6y equal to 3,900. By second condition, x plus 3y equal to 1,300. Here 3 is common for all the three terms, so we will divide the terms by 3. So x plus 2y equal to 1,300. Now substitute the value for x and y. We will get the table. For x equal to 0, 0 plus 2y equal to 1,300. 2y equal to 1,300. Therefore y equal to 650. For y equal to 0, x plus 2 into 0 equal to 1,300. So x equal to 1,300. Then the table is x 1. For x equal to 0, our value is 650. For y equal to 0, our value for x is 1,300. Now for the second equation, x equal to 1,000. Then we will get the y value as whole number 1,300 minus 1,000. So 3y equal to
300, then y equal to 300 by 3, that is y equal to 100. Next for y equal to 0 implies x plus 0 equal to 1300. So x equal to 1300. Now the table for the second value. For x equal to 1000, y 100, y equal to 0, x 1300. Now we plot the points on the graph sheet. First, for the first equation, here the values are thousands and 600, 650. So for graph sheet, in graph sheet, we have values from thousands, 1000, 1100, 1200, 1300, 1400. Here on the x-axis, cost of bat. On y-axis, cost of ball. In y, we assume the value as 100, 200, 300, 400, 500, 600, 700, and go on. Now for x equal to 0, y value is 650. So in the middle of 700 and 600. Then for 1300, y value is 0. Now you join these 2 points and write the equation on that line. X plus 2y equal to 1300. For the second value, y equal x equal to 1000, y equal to 100. So our point will be here. X 1300 and 0. So the point is here. Now the point of intersection are 1300. X plus 3y equal to 1300. Okay, are you clear? Next, we will go for the third sum. Okay, ma. Third sumலையும் வந்து நமக்கு ரெண்டு கண்டிஷனு ரெண்டு அன்னோன் வேரியபிள் இருக்கும். இப்போ இதில் எது ரெண்டு அன்னோன் வேரியபிள் பார்த்தீங்கன்னா அந்த 2 kg ஆஃப் ஆப்பிள்ஸ் அண்ட் 1 kg ஆஃப் கிரேப்ஸ். அடுத்த கண்டிஷன்லையும் பார்த்தீங்கன்னா 4 kg ஆஃப் ஆப்பிள்ஸ் அண்ட் 2 kg ஆஃப் கிரேப்ஸ். அப்போ நம்ம இங்கே எதை எக்ஸ் அண்ட் ஒய்யா அசியூம் பண்ண போகிறோம்னா ஆப்பிளையும் கிரேப்ஸையும் எக்ஸ் அண்ட் ஒய்யா நம்ம அசியூம் பண்ண போகிறோம். சரி, இப்போ நம்ம கொடுத்துருக்க ரெண்டு கண்டிஷனுக்கு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணலாமா? முதல்ல இங்கே எது ரெண்டு அன்னோன் வேரியபிள்னா நம்மளுக்கு கேஜி ஆஃப் காஸ்ட் ஆஃப் அந்த ஆப்பிளோட வெயிட், ஆப்பிளோட காஸ்ட்டையும் காஸ்ட் ஆஃப் கிரேப்ஸையும் தான் நம்ம எக்ஸ் அண்ட் ஒய்யை அசியூம் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு லெட் காஸ்ட் ஆஃப் ஆப்பிள் ஈக்குவல் டு எக்ஸ். நெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் grapes equal to y. இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பிரகாரம் நம்மளோட புக்கில் கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் கண்டிஷனை 2x ப்ளஸ் 1y ஈக்குவல் டு 160. நெக்ஸ்ட் கண்டிஷனை 4x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 300. ஸோ அதே மாதிரி இந்த ரெண்டு ஈக்குவேஷன் டேபிள் ஃப்ரேம் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் x equal to 0, 0 plus y equal to 160. So y equal to 160. Next y equal to 0, 2x plus 1 into 0 to 160. So 2x equal to x equal to 80.
table is x equal to 0, y equal to 160, y equal to 0, x equal to 80. Here the common value is 2. So, நம்ம 2 ஆல் இதில் divide பண்ணோம்னா 2x plus y equal to 1t. இப்போ equation simplify ஆன மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? இப்போ இதில் x equal to 0 போடுங்க. அப்போ x equal to 0 போட்டா 2 into 0 plus y equal to 150. So, y equal to 150. Next, y equal to 0 na 2x plus 0 equal to 150. So, 2x equal to 150, x equal to 75. Okay, in the table value, x equal to 0, y equal to 150, then x equal to 75, y equal to 0. இப்போ இதை நீங்கள் கிராஃபில் பிளாட் பண்ணி சொல்யூஷனை கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகேவா? இதை நீங்கள் 3 சமயம் நீங்களே கிராஃப் ஷீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேம்மா, தேங்க்யூ. We finished the first exercise 3.1, but in the second exercise also we will get 2 graph sum. So we finish it up that also today. The first sum in exercise 3.2, the first sum is 10 students of class 10 took part in mathematics quiz. If the number of girls is 4 more than number of boys, find the number of boys and girls who took part in the quiz. Here they given that girls and boys are in the classroom. The number of boys and girls are 10. Then girls is 4 more than boys. So first we have to assume number of boys and girls as x. In this sum, here they given that if the number of boys is, number of girls is 4 more than number of boys. இப்போ நம்ம இந்த சம்மில் என்ன பார்க்கணும்னு சொன்னால், எதை நம்ம எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு நம்ம முதல்ல அசியூம் பண்ணுறதுன்னு ஐடியா வச்சுக்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க கண்டிஷனு, கேர்ள்ஸ் வந்து பாய்ஸை விட 4 அதிகமாக இருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு கேர்ள்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது, பாய்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது. ஸோ அப்போ நம்ம அசியூம் பண்ணுற கண்டிஷன் எதை அசியூம் பண்ணுவோம்னா, நம்பர் ஆஃப் கேர்ள்ஸையும் நம்பர் ஆஃப் பாய்ஸை தான் நம்ம அசியூம் பண்ண போகிறோம். அப்போ நம்பர் ஆஃப் பாய்ஸ், அப்போ நம்ம இங்கே அசியூம் பண்ணுறது லெட் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ், நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஈக்குவல் டு ஒய். இங்கேயும் 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன இருக்குன்னா, 10 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ் 10. ஸோ அப்போ 2 பேரையும் சேர்த்தா என்ன வரப்போகுது எனக்கு, நம்பர் 10. So by first condition our equation is x plus y equal to 10. Next second condition girls is, so first கொடுத்திருக்கிறது எது கொடுத்திருக்காங்க, number of girls. Number of girls இங்க நம்ம என்ன அசியூம் பண்ணிருக்கோம், x. so அப்ப x எப்போ is ன்னு வருதோ அப்ப அந்த இடத்துல நமக்கு என்ன வந்துரும், equal. எப்படி இருக்காங்க, 4 விட பாய்ஸை விட 4 அதிகமா இருக்காங்க, more than boys, 4 more than boys. so அப்போ 4 plus பாய்ஸ்க்கு நம்ம என்ன அசியூம் பண்ணியிருக்கோம், y. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், வேரியபிள்ஸ் எல்லாம் ஒன்றா கொண்டு வரணும். ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 4. ஸோ நம்மளோட ஈக்குவேஷன் இது ரெண்டுத்தையும் இப்போ சால்வ் பண்ணலாமா. இப்போ இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்தோம்னா 0 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 10. ஸோ அப்போ ஒய் ஈக்குவல் டு 10. நெக்ஸ்ட் ஃபார் ஒய் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ப்ளஸ் 0 ஈக்குவல் டு 10. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 10. இப்போ நம்மளோட டேபிளில் x0 y10, y0 x10. Next for second condition, இதே மாதிரி x equal to 0 போட்டா 0 minus y equal to 4. So minus y equal to 4. A variable should be always in positive. So அப்போ இந்த minus எங்க வந்துரும், இந்த 4க்கு வந்துரும். So y equal to 0. X minus 0 equal to 4. So x equal to, in the table x 0, y minus 4. y 0,
இப்போ இந்த டேபிள் வந்து நீங்கள் மார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வீட்டில் உங்களோட கிராஃப் ஷீட்டில் இந்த ரெண்டு டேபிளையும் ப்ளாட் பண்ணி பாருங்கள், லைன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த லைன் ரெண்டுமே வந்து இன்டர்செக்ட் ஆகிற லைன்ஸ் தான். ஸோ இதோட சொல்யூஷன் செட் வந்து உங்களுக்கு 3,7ன்னு வந்திருக்கணும். ஸோ அப்போ இதோட சொல்யூஷன் செட்டு உங்களுக்கு 3,7 வந்தால் கரெக்ட். நீங்கள் கிராஃப் ஷீட்டில் ப்ளாட் பண்ணி உங்களோட ஆன்சரை செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் சம்மு. செகண்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 pencils and 7 pens together cost ₹50. Whereas 7 pencils and 5 pens together cost ₹46. Find the cost of 1 pencil and that of 1 pen. இப்போ இந்த மாதிரி சம் வரும்போது உங்களுக்கு சில டவுட்ஸ் வரலாம். நம்ம எதுக்கு எக்ஸ் அண்ட் ஒய் அசியூம் பண்ணுறது அப்படின்ற டவுட் வரலாம். இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா அவங்களே கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க find the cost of 1 pencil. ஸோ அப்போ நம்ம எதுக்கு தான் நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் அசியூம் பண்ண போகிறோம், எங்கே நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க வேர்டுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ இதில் என்ன வேர்டு கொடுத்துருக்காங்க, the cost of 1 pencil. அப்போ நம்ம அசியூம் பண்ணும்போது என்ன பண்ண போகிறோம், cost of 1 pencil எக்ஸ்ன்னு எடுத்துக்க போகிறோம், cost of pen ஒய்ன்னு எடுத்துக்க போகிறோம். சம் போடலாமா? இங்க cost of a pencil equal to x. Next, cost of a pen equal to, இங்க என்ன இருக்கு, நமக்கு ரெண்டு கண்டிஷன் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பிரகாரம் 5x plus 7y equal to 50. Second condition 7x plus 5y equal to 6. இந்த சம்ல நம்ம மற்ற எல்லா சம்லையும் எக்ஸுக்கு 0 ஒய்க்கு 0லாம் அசியூம் பண்ணோம். ஸோ இங்கே அந்த மாதிரி நான் அசியூம் பண்ணும்போது இந்த நம்பர் வந்து நம்மளுக்கு 7ஆலேயோ இல்லை 5ஆலேயோ டிவைட் ஆகாது. ஸோ அப்போ டிவைட் ஆகாதுன்றதுனால நம்ம வேறு நம்பருக்கு ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல இப்போ நான் இங்கே எக்ஸுக்கு நான் மைனஸ் வேல்யூ எடுத்தால் அந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் வேல்யூ ஆகிடும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம், எக்ஸுக்கு மைனஸ்ன்னு நான் எடுத்தேன்னா இங்கே நான் இப்போ இங்கே 20 வர மாதிரி எடுக்கணும். எக்ஸ் ஈக்குவல் டு -4 பாருங்க. அப்போ 5 × -4 + 7y equal to 50. So -20 + 7y equal to 50. So 7y equal to 50 + 20. 7y equal to 70. So y equal to 10. Next for y value, y க்கு இப்போ நாம இங்க 0 எடுத்தோம்னா இந்த 50 வந்து 5ஆல டிவைட் ஆகும். ஸோ அப்போ நம்ம y க்கு இந்த இடத்துல 0 எடுத்து பார்க்கலாம். அப்போ 5x plus 7 × 0 equal to 50. So 5x equal to 50, x equal to 50 divided by 5. So x equal to 10. The table value x, y, for x equal to -4, y is 10. For x equal to 10, y equal to 0. In the same way, the second equation, here we can assume x equal to -2. 7 × -2 plus 5y equal to 46. So -14 plus 5y equal to 46. 5y equal to 46 plus 14. So 5y equal to 60. So y equal to 60 by 5. Y equal to 12. Next, for y equal to plus -2, y equal to -2, 7x plus 5 × -2 equal to 46. So 7x minus 10
equal to 46. So 7x equal to 46 plus 10. 7x equal to 56. So x equal to 8. The table is for x equal to minus 2, y equal to 12. Then for y equal to minus 2, x equal to 8. Okay, this value also you can easily mark on the graph sheet. You find the solution whether the line is intersecting or not. Here for this sum the line is intersecting lines. So we will get the answer as 3, minus 5. The solution set is 3, 5. Okay students, இந்த sums எல்லாம் நீங்க again மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம இதோட நெக்ஸ்ட் கான்செப்ட்ஸை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து பார்க்கலாம். Thank you.